தமிழக மக்கள் அம்மா என்று அழைத்தார்கள் என்பதனாலேயே மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மக்களை இன்று அப்பா என்று அழைக்க வைக்கிறாரா? நீட் தான் முதல் கையெழுத்து என்று சொன்னீர்கள், ஆனால் இப்பொழுது சொல்கிறீர்கள் நீட்டை எங்களால் தடுக்க முடியாது என்று. அப்பொழுது ஏன் முதல் கையெழுத்து என்று மக்களை ஏமாற்றினீர்கள்? கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க, முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவர்களை இளைஞர்கள் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். தமிழகத்தில் பல பிரச்சனைகள் தப்பா நடந்து கொண்டு இருக்கிறது. அவரோட ஒரிஜினாலிட்டியே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு திடீர்னு ஏன் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அம்மா என்று அழைக்கப்பட்டார்கள். ஆக இன்று அந்த சாயலில் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பொதுவாக அம்மா என்று மக்கள் அந்த அளவிற்கு அழைத்ததை போல, ஏன் கலைஞர் என்று எல்லோரும் அழைத்ததை போல அப்பா என்று அழைத்ததாக எனக்கு தெரியவில்லை. நானும் பல நிகழ்வுகளை பார்க்கத்தான் செய்கிறேன். ஆக தானாகவே அம்மா என்று பிரபலம் அடைந்ததை போல அரசியலில் அப்பா என்று பிரபலம் அடைய வேண்டும் என்று ஒரு அடைமொழியை அவர்கள் செயற்கையாக ஒரு உறவினை ஏற்படுத்துவதை போலத்தான் தெரிகிறது. ஒட்டுமொத்தமாகவே பார்த்தால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஒரிஜினாலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் உடுத்தும் உடையை பார்த்தால் கூட அவர் உடை நயம் என்பது தற்போது அரசியலுக்கு வந்திருக்கும் ஒரு இளைய தலைவரை நினைவுபடுத்துகிறது. அதே போல மக்கள் மருந்தகம் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைமுறைப்படுத்தியதை இப்பொழுது முதல்வர் மருந்தகம் என்று காப்பி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது எல்லாமே ஒரு செயற்கையான ஒரு உறவின் வெளிப்பாடு போலத்தான் தெரிகிறது. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? மாநில அரசு நிதியை வச்சு நாம பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற பொய் குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது யூபிஏ அரசாங்கத்தில் கொடுத்ததை விட நாம் தமிழகத்திற்கு அதிகமாகவே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் 50 ஆண்டுகளுக்கு எந்தவித வட்டியும் இல்லாமல் மத்திய அரசு கடன் கொடுக்கிறது. இது தமிழகத்தின் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு உதவும். அதே போல ஏறக்குறைய 7000 கோடி ரூபாய் தமிழகத்தில் உள்ள ரயில்வே பட்ஜெட்டுகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது பல சதவீதம் அதிகம். யூபிஏ அரசாங்கத்தை விட மிக அதிகமான பட்ஜெட் இது. அது மட்டுமல்ல, 12 லட்சம் வரை வருமானமும் ஊதியமும் பெறும் சாமானியர்களுக்கு வரி விலக்கு என்று அளிக்கும் பொழுது அதில் லட்சக்கணக்கான தமிழக சகோதர சகோதரிகளும் பலன் பெறுகிறார்கள். அதே போல வாடகை வாங்கி வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு பல சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் தமிழகத்தில் உள்ள பல பேர் பலன் பெறுவார்கள். நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது அதில் நிச்சயமாக தமிழகமும் இடம்பெறும். குறிப்பாக இவர்கள் கூட்டணி ஆட்சி நடத்தி கொண்டிருந்த சென்ற 10 ஆண்டுகளில் இவர்கள் பட்ஜெட்டில் 5 முறை தமிழ்நாடு என்ற பெயரையே உச்சரிக்கவில்லை. ஆக இன்று குற்றம் சாட்டுகிறார்கள். நான் கேட்கிறேன், இவர்கள் திராவிட மாடல் என்றுதான் சொல்கிறார்களே தவிர தமிழ்நாடு மாடல் என்று சொல்லவில்லை. ஆக இவர்களின் ஆட்சியை பற்றி சொல்லும் பொழுதே தமிழ்நாடு என்ற வார்த்தையை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள். தமிழ் என்ற வார்த்தை புறக்கணிக்கப்படுகிறது. ஆனால் இன்று எதற்கெடுத்தாலும் தமிழை முன்னிறுத்தும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை இன்று கூட காசி தமிழ் சங்கமம் இருக்கிறது. ஆக தமிழுக்கு மகுடம் சூட்டிக் கொண்டிருக்கும் பிரதமரை தமிழை புறக்கணிக்கிறார், தமிழகத்தை புறக்கணிக்கிறார் என்று சொல்வதில் எந்த அளவும் உண்மை இல்லை என்பதைத்தான் நாம் இங்கே பதிவு செய்கிறோம். மாநில அரசு இன்று 4 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறது. 2021 வரை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து பெற்ற கடன் 4 லட்சம் கோடி ரூபாய். குறுகிய காலத்தில் தமிழக அரசு பெற்றிருக்கின்ற கடன் 4 லட்சம் கோடி ரூபாய். ஆக இவர்கள் கடன் வாங்கி சில திட்டங்களை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு போதுமான நிதி கொடுத்தால் அதை பயன்படுத்துவதில்லை. சமீபத்தில் வந்திருந்த CAG ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி
முழுவதுமாக பயன்படுத்தப்படவில்லை. குறிப்பாக கோவிட் நேரத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி, அதே போல நிர்பயா அந்த பெண்கள் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுவதுமாக பயன்படுத்தப்படவில்லை. போக்குவரத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுவதுமாக பயன்படுத்தப்படவில்லை. இப்படி மாநில அரசிற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கூட அவர்கள் சரியாக பயன்படுத்தாமல் இருந்துவிட்டு இன்று மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. மாநில அரசிற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற பாராபட்சம் எப்படி பிரதமரின் மனதில் வரும் என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். எல்லோரையும் அவர்கள் தங்கள் குடிமக்களாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அதுவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழக மக்கள் மீது அதிக அன்பு வைத்திருக்கும் பொழுது எதை வைத்து அவர் புறக்கணிப்பார்? இவர்கள் வேண்டும் என்று, இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஆட்சி செய்த ஏறக்குறை 20 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது உள்ள காங்கிரஸ் கூட்டணி அரசிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் பங்கெடுத்துக் கொண்டிருந்த ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட இப்பொழுது அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள். ஆக தொடர்ந்து ஒரு பொய்யை மத்திய அரசு ஏதோ தமிழகத்திற்கு பாராபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு பொய்யை இவர்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை இல்லை என்பதை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் சொல்கிறோம். இது பகிர்வு என்று வரும்பொழுது எந்த விதத்திலும் தமிழகம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆனால் இவர்களே ஒரு தொகையை சொல்லிவிட்டு அந்த தொகை கிடைக்கவில்லை என்று எப்பொழுதுமே ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. நாம ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து கல்விக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நிறைய திட்டங்களை செய்யறோம். கல்வியை உலக தரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது புதிய கல்விக் கொள்கை. இதை நான் தெலுங்கானாவில் ஆளுநராக 14 பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கும் பொழுது இதை நடைமுறைப்படுத்தி இதில் உண்மையான உள்ள பலனை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் வகுப்பறையிலிருந்து நமது மாணவ மாணவிகளை உலக அரங்கிற்கு உயர்த்துவதுதான் இந்த கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக தமிழகம் அதை புறக்கணிக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று கல்வியில் அதிக கவனம் செலுத்துகிறது என்றால் அது மத்திய அரசு. 1256 கேந்திரிய வித்யாலயங்கள் இருக்கிறது. இப்பொழுது 85 கேந்திரிய வித்யாலயங்கள் அதிகமாக நிறுவப்பட இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள் தினம் நாங்கள் மக்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கேந்திரிய வித்யாலயால ஒரு இடம் வாங்கி கொடுத்து விடுங்கள், நாங்கள் சாமானிய மக்கள் அதிகமாக எங்களால் கட்டணம் செலுத்த முடியாது என்று மக்கள் தொடர்ந்து எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாடு முழுவதும் 28 நவோதயா பள்ளிகள் நிறுவப்பட இருக்கிறது. இன்னொரு நாம் தமிழக அரசை கண்டிக்கத்தக்கது, நவோதயா பள்ளிகள் என்பது மிக குறைந்த செலவில் மாவட்டத்தில் உள்ள சாமானிய மக்களுக்கான பள்ளி, அது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதை இவர்கள் எதிர்க்கிறார்கள். அதே போல PM ஸ்ரீ என்ற திட்டத்தை முதலில் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னதனால் அதற்கான மத்திய கல்வித்துறை அமைச்சரை ட்விட்டரில் போட்டார், தமிழகம் PM ஸ்ரீ திட்டத்தில் சேர்ந்து கொள்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று. PM ஸ்ரீ திட்டம் என்றால் ஏதோ வேண்டத்தகாத திட்டம் அல்ல, மொழியை சார்ந்த திட்டம் மட்டுமல்ல. PM ஸ்ரீ திட்டம் என்பது ஒரு வகுப்பறையில் எப்படி டிஜிட்டலாக மாற்றி ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவ மாணவிகள் எப்படி கல்வியில் எல்லா வகையிலும் மேம்படுகிறார்கள், எல்லா வகையிலும் பயிற்சியாக இருக்கட்டும், லேபுகளில் அவர்கள் தங்களது திறமைகளை காண்பிப்பதாக இருக்கட்டும், அவர்கள் கலை உணர்வோடு தங்களது திறமைகளை காண்பிப்பதாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இன்று படிக்கும் மாணவர்களின் கலை திறன், படிப்பு திறன் எல்லாம் மேம்படுவதற்காக, உலக அரங்கில் போட்டியில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக, வருங்காலத்தில் பல வாய்ப்புகளை பெறுவதற்காக கல்வி மேம்பாடு செய்யும் திட்டம் தான் PM ஸ்ரீ திட்டம். இந்த திட்டத்தை ஏன் நீங்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அப்படி என்றால் மற்ற மாநிலத்தை சார்ந்த குழந்தைகள் எல்லாம் எல்லா விதத்திலும் கல்வியில் மேம்பட்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சில வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்பதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். ஆக நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அதற்கான நிதி ஒதுக்கப்படும். நீங்கள் மாநிலத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு திட்டத்திற்காக ஒரு நிதி ஒதுக்குகிறீர்கள் என்றால் அந்த திட்டம் செயல்முறைப்படுத்தப்படவில்லை என்றால் அதற்கான நிதியை நீங்கள் அங்கே கொடுக்க போவதில்லை. ஆனால் அந்த திட்டம் நல்ல திட்டம் என்று தெரிந்து எல்லா மாநிலங்களும் அதை பின்பற்றும் போது தமிழக மக்கள் மீது தமிழக குழந்தைகள் ஏன் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற கேள்வியை மக்கள் இனிமேல் கேட்க வேண்டும். அதனால் தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சில பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு கூட இல்லை என்பதை நாம் இணையதளத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பல செய்தித்தாள்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம், பல செய்திகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக கல்வி மேம்பாட்டிற்கு பணம் கொடுக்கப்படும் பொழுது அதை ஏன் மறுக்கிறீர்கள்? மறுத்துவிட்டு அந்த திட்டமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பின்பு அந்த திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்கும்? இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஏனென்றால் இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் 14,500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து, இதில் குறிப்பிட்ட சதவீத பள்ளிகளை தமிழகத்திலும் தேர்ந்தெடுத்து முற்றிலுமாக மாடல் ஸ்கூல்ஸ், அதாவது முன்மாதிரி பள்ளிகளாக இதை மாற்றி உலக தரம் வாய்ந்த பள்ளிகளாக மாற்ற வேண்டும் என்ற குறிக்கோள் தான் இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் நோக்கமே தவிர ஏதோ மொழியை திணிப்பதோ இல்லை என்றால் மாநிலங்களை பாகுபாடோடு நடத்துவதோ இந்த திட்டத்தின் நோக்கம் அல்ல. அப்படிப்பட்ட நோக்கம் ஏன் மத்திய அரசிற்கு இருக்க வேண்டும்? இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் வருவதுதான் மதிய உணவு திட்டமும், இன்னொன்று காலை உணவு திட்டமும் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நாங்கள் தான் ஆரம்பித்தோம் என்று சொல்கிறார்கள். இதில் புதிய கல்விக் கொள்கையிலும் இந்த PM ஸ்ரீ திட்டத்திலும் குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் திட்டம் இதில் இருக்கிறது. இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், மத்திய அரசின் நல்ல திட்டங்களை எல்லாம் பெயர் மாற்றி தமிழக அரசு தங்கள் திட்டங்களை போல சொல்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் பலன் பெற்றால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் தொடர்ந்து இதற்காக முயற்சி செய்யும் மத்திய அரசை குறை கூற வேண்டாம் என்பதுதான் எனது கருத்து. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பார்க்கிறேன், முரண்பாடா நினைக்கிறது. முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கருத்து முரண்பாடான கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆக முரண்பாடான கருத்துக்கள் அவர்கள் கூட்டணியில் வரும்பொழுது இது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சில கருத்துக்களை எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள், அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஏன்? ஒரு பாட்டி ஒரு சுவரொட்டியை பார்த்து எதிர்வினை ஆற்றியவுடன் அந்த பாட்டி யார் என்பதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அதை பதிவிட்டு அரசியல் சாராத ஒரு இளைஞனை கைது செய்திருக்கிறார்கள். ஆக கருத்து சுதந்திரம் எங்கே இருக்கிறது? கூட்டணிகள் என்ன கருத்து சொன்னாலும் அதை நான் ஆலோசனையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சியினரோ மக்களோ ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அது ஆட்சியின் மீது வைக்கும் கருத்து, அது மாற்றப்பட வேண்டும், அது திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்காமல் உடனே அவர்களை கைது செய்வது. யார் அந்த பாட்டி என்று எல்லோரும் தேடும் அளவிற்கு அவரை தேடிக்கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி நமக்கு வேதனை அளிக்கிறது. அதனால் கருத்துக்கள் எங்கே இருந்து வந்தாலும் ஆலோசனைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை மட்டும் ஆலோசனைகளாக ஏற்றுக்கொண்டால் அப்ப நீங்கள் ஓட்டு வங்கி அரசியலில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதை இங்கே பதிவிடுகிறீர்கள். அதுவும் எனது கருத்து.